ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் விளாக் வந்து டிஎன்எஸ்சிசி கடலரசன் நாகப்பட்டினம் டு ஈரோடு ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த விளாக்லேயே நான் சொல்லிப்பேன் நம்ம நெக்ஸ்ட் விளாக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு. ஆமாங்க, இப்போ நம்ம எல்லோ சிட்டியான ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கிறோம். இங்கேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா சென்னை கிளம்பக்கம் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிற பஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்இடிசி பஸ்ஸுங்க. எஸ்இடிசி BS6 பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. BS6 வந்து நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர் விட்டாங்க, அப்புறம் நான் ஏசி அல்ட்ரா டீலக்ஸ் விட்டாங்க. லேட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஏசி அல்ட்ரா டீலக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம அந்த பஸ்ஸில் தான் ஆன்போர்ட் பண்ணி ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸோட யூனிக் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போதுங்க. அது என்னங்கிறத வந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்ப்போம். நம்ம பஸ் எங்கே இருக்குன்னா அங்கே இருப்பாங்களா, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 தாங்க ஆகுது. நம்ம பஸ்ஸோட டைம் வந்து 8:15 இங்கேருந்து கிளம்பும். ஸோ இப்போ வந்து பேல போட்டாங்க. நான் வந்து க்ரூஸ் டைம் பெர்மிஷன் வாங்கிட்டேன். லைட்டு போட்டதுக்கப்புறம் எடுங்கன்னாங்க. ஸோ லைட்டு போட்டதுமே லைட்டாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு குயிக்காக நம்ம ஆன்போர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு செம்ம பிஸியாக இருக்குங்க. மெயினாக பிஸியாக இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த கோவை பஸ் பே இருக்குது. இங்கே தான் ரொம்ப எத்தனை கோவை பஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுதுங்க. அவ்வளோ அடிச்சுக்கிட்டு ஏறுறாங்க கோவை பஸ்ஸுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து நார்மல் டீலக்ஸ் பஸ்ஸுங்க. அந்த பஸ் வந்து உங்களுக்கு சைட்டில் காட்டாது. மேபி அது வீக்கெண்ட் சர்வீஸ்னால கொடுத்துருப்பாங்க. கிளாம்பாக்கம் பஸ்ஸு புக்கிங்லாம் எதுவும் இல்லைங்க அந்த பஸ்ஸுக்கு. நீங்கள் அப்படியே டேரெக்டாக போய் ஏறிக்கலாம். ஆனால் டைமிங் என்னன்னு தெரியல. ஆனால் விழுப்புரம் சென்னைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இன்டீரியர்ஸில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா என் பேக்ரவுண்ட் லைட்டை பாருங்களேன், எவ்வளோ பளபளன்னு இருக்கு. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரிப் லைட்டிங் போட்டு நல்லா நீட்டாக பளபளன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஏசி, இது BS6லேயே நான் ஏசி வேரியன்ட் வந்து கோயம்புத்தூர் டு திருப்பதி பண்ணிருப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன ஏசி மட்டும்தாங்க. அதுவும் இதுவும் மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே சேமாக தான் இருக்குது. FAPS ஃபயர் அலாரம் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அதாவது இன்கேஸ் எதுவும் ஃபயர் ஆச்சுன்னா இதிலிருந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அஸ் யூஸ்வல் நம்ம கொடுக்குற மாதிரி தாங்க. ரீடிங் லைட்டு, ஏசி வெண்ட்டு, அப்புறம் SOS பட்டனு, எமர்ஜென்சி கேமரு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா BS6 வேரியண்ட் தான். அசோக் லேலண்ட் சேசிஸில் வந்து பிரகாஷ் கப்பல் அதை வந்து பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பிரகாஷ் வேகா தான் பில்ட் பண்ணுவாங்க. பட் இந்த ஏசி சீட்டருக்கு மட்டும் நமக்கு பிரகாஷ் கப்பலில் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து இந்த பஸ்ஸுக்கு ஆன்லைனில் புக் பண்ணிட்டேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ்ஸோட நம்பரு, கண்டக்டர் நம்பர் எல்லாமே நமக்கு SMS அனுப்பிட்டாங்க. TN01AN 5141 அதே நம்பர் பஸ். இந்த விளாகில் 3 யூனிக்கான விஷயம் இருக்குங்க. ஒன்று என்னதுன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நான் விளாக் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் எடுத்திருப்போம். பட் பஸ் ஸ்டாண்ட் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் SETC BS6 AC சீட்டரில் எடுக்கிறோம். அதே மாதிரி இதோட ரூட்டு தாங்க, இந்த பஸ்ஸோட ரூட்டு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. வழக்கமாக ஈரோடுலேருந்து போகிற பஸ் எல்லாமே சேலம், ஆத்தூர் வழியாக போகும். பட் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு, ராசிபுரம், ஆத்தூர் அந்த ரூட்டை தான் போக போகுது. நம்ம அந்த ரூட்டை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மெயினாக வந்து இந்த பஸ் யாருக்காக விட்டுருக்காங்கன்னா, இந்த திருச்செங்கோடு மக்களுக்காக தான் இந்த பஸ் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் சைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், திருச்செங்கோடில் வந்து சென்னை போட்டால் இந்த ஒரே ஒரு SETC பஸ் தான் காட்டும். ஸோ அந்த டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக நம்ம ஜேர்னியில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்போர்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லோ சிட்டியில் இருந்து. 8:15 அப்படியே பொறுமையாக பஸ் ஸ்டாண்ட் விட்டு மூவ் ஆகிறோம்.
இது பள்ளிப்பாளையம் காவிரி ஆறுங்க. ஓகே ஓகே, பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு. காய்ஸ், இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜில் போய்கிட்டு இருக்கோம். டேரெக்டாக சல்லுன்னு வந்து மேலே ஏறணும். திருச்செங்கோடு ஓகே, அண்ணா என்ன சொன்னால் திருச்செங்கோடு ரோட்டில் நம்ம திரும்ப போகிறோமா? இதுதான் திருச்செங்கோடு ரோடுங்க. காய்ஸ், இப்போ நம்ம அந்த பள்ளிப்பாளையம் ஃப்ளைஓவரில் தாங்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம ரைட்டு கட் அடிச்சு திருச்செங்கோடு லைனில் பிரிஞ்சோம். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஃப்ளைஓவர். இந்த ஃப்ளைஓவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டரில் இருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த ஃப்ளைஓவர். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவினாசியில் வந்து ஒரு ஃப்ளைஓவர் போட்டாங்க. அது 10 கிலோமீட்டர் பிரிட்ஜு, இது 4 கிலோமீட்டர் பிரிட்ஜு. நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பாட்டு போட்டுட்ருக்காங்க. இன்கேஸ் எதுவும் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம பஸ்ஸோட டைமிங் பற்றி பார்க்கலாங்க. டெய்லி நைட்டு 8:15 ஈரோட்லேருந்து எடுத்து அடுத்த நாள் காலையில் கிளாம்பாக்கம் 4:30 to 5 போகுதுங்க. நம்ம ரூட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்செங்கோடு ராசிபுரம் வழியாக போகுது. நமக்கு ஈரோட்லேருந்து கிளம்புறா அதாவது ஈரோட்லேருந்து சென்னை கிளம்புறா ஃபஸ்ட்டு எஸ்சிடிசி பஸ்ஸு. நம்ம எஸ்சிடிசி பஸ் அங்கே 8:15 கிளம்புறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற பஸ்லாம் வருது. இன்னொன்று என்னென்னா, ஈரோட்லேருந்து சென்னை கிளம்புற எஸ்சிடிசியே மொத்தமே 2 தாங்க. அதாவது ஈரோட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு மற்ற பஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே ஈரோடு கிராசிங், அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வர்றது, அந்தியூர்லேருந்து வர்றது, கோயம்புத்தூர்லேருந்து வர்றது, திருப்பூர் வழியாக வர பஸ் இருக்கும். பட் ஈரோட்லேருந்து கிளம்புற இந்த எஸ்சிடிசி ஏசியும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிப்போம், நான் ஏசி சீட்டு சொல்லிப்போம் அந்த பஸ்ஸும். ஈரோட்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எஸ்சிடிசி பஸ் வந்து ரன் ஆகுதுங்க. அதோட டைம் டேபிள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர வீக்கெண்டு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ் வந்து சர்வீஸில் கொடுப்பாங்க. திருச்செங்கோடு வந்துட்டோங்க. கரெக்டாக 9 மணிக்கு வந்துட்டோம். 9 மணி. திருச்செங்கோடு தாங்க ஆன் டைமுக்கு ரீச் ஆகிருக்கும். 9 மணிக்கு ரீச் ஆகிருக்கும். லைட் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். டிரைவர் என்ன அந்த லைட் வந்து போட்டு விட்டார். இந்த திருச்செங்கோடு இதுக்கான அர்த்தம் என்னென்னா, அழகான செங்குத்தான மலைன்னு. நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தா இங்கே ஒரு மலை தெரிஞ்சிச்சுங்க. இப்போ தெரியலை. அந்த மலைக்கு மேலே வந்து என்ன கோயில் இருக்குங்கிறத வந்து கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பஸ்ஸை நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம். திருச்செங்கோடு டு கிளாம்பாக்கம் போட்டிங்கன்னா 9 மணிக்கு நம்ம பஸ்ஸு வந்து சர்வீஸில் காட்டும். ஒம்பது 10 வந்து திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறாங்க. நம்ம சீட் வந்து என்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்பேக் சீட் தான். பட் பின்னாடி இப்போதைக்கு நல்லா சாய முடியாது, ஒரு வயசானவங்க இருக்காங்க. ஸோ அதனால் புஷ்பேக் அஸ்யூஷுவல் நம்ம இருக்கிற புஷ்பேக் ஃபெசிலிட்டியாக பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் இருக்குது, ப்ளக் டைப் இருக்குது. ப்ளக் டைப்பில் என் மொபைலுக்கு சார்ஜ் போட்டிருக்கேன், ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டோட.
அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே நமக்கு சார்ஜர் சாக்கெட் இருக்குங்க, யூஎஸ்பி டைப்பு. அதுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே ஒரு குரல், அழகான குரல் கொடுத்துருக்காங்க. அதிகாரம் வெகுளாமையிலிருந்து கொடுத்துருக்காங்க. குரல் 305. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும், இல்லையில் சினம் அவனை அழித்து விடும் சொல்லியிருக்காங்க. ஸோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத இடத்துக்குலாம் கோவப்பட்டிங்கன்னா அது வந்து அழித்து விடும்னு சொல்கிறாங்க. இந்த ஏசி பஸ்ஸில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, பொதுவாக நம்ம ஹெட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்கும். பட் இந்த பஸ்ஸில் வந்து நம்ம பக்கத்து சீட் இருக்குல்ல, இந்த சீட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்குமே வந்து ப்ளோயர் அந்த ஏசி வெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த சீட்டுக்கு, இது நம்ம சீட்டுக்கு. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏசி பஸ்ஸில் போனீங்கன்னா அதை இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மதுரை பைபாஸ் வச்சுங்க. அது போனால் மதுரை போகலாம். ஓகே. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆண்டாகலூர் கேட்டு 9:50 போல் வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அங்கே திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புறோம். ஏன்னா ஒரு 2 பேசஞ்சர் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டாகலூர் கேட்டு வந்து டேரெக்டாக நீங்கள் சைட்டில் போட்டிங்கன்னா காட்டாது. இதே நீங்கள் எப்படி நீங்கள் புக் பண்ணணும்னா இங்கேருந்து போகிறதுக்கு ராசிபுரம் டு சென்னைன்னு போட்டுட்டு ராசிபுரம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் போர்டிங் பாயிண்ட் வந்து ஆண்டாகலூர் கேட்டுன்னு காட்டும். ஸோ அப்போ நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஆண்டாகலூர் கேட் போட்டால் சர்வீஸ் காட்டாது. கைஸ், இது நீங்கள் பார்க்குறது தான் ஆண்டாகலூர். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமக்கல், இந்த பக்கம் போனால் சேலம். அந்த ஹைவேலுக்கு நடுவில் தான் ஆண்டாகலூர் இருக்குது. அப்படியே ஆண்டாகலூர் ஹைவே, அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோம்னா நம்ம ராசிபுரம். சென்னை ராசிபுரம் என்ட்ரி ஆகிட்டோங்க. 10:10. கைஸ், ராசிபுரம் தாங்க ரீச் ஆகிருக்கும். 10:10க்கு ரீச் ஆகிருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் திருச்செங்கோடு டிலே ஆனனால இங்கே கொஞ்சம் லைட்டாக டிலே ஆகிருக்கு. இதெல்லாம் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அண்டு இந்த ராசிபுரம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வருங்க. ஸோ அதனால் இந்த ராசிபுரம் வந்து எப்படி நேம் வந்துச்சுன்னா ராஜபுரம், அதிலேருந்து மருவி வந்ததான் இந்த ராசிபுரம். அதுக்கப்புறம் இந்த ராசிபுரத்தை வந்து கோழி நகரம் சொல்லுவாங்க, முட்டை நகரம் சொல்லுவாங்க. ஏன்னா இது இருக்கிற டிஸ்ட்ரிக்டே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபேமஸே இந்த எக்கு தான். ஓகேங்க, இந்த பஸ்ஸோட ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டி பற்றி பார்ப்போம். ராசிபுரம் டு கிளாம்பாக்கம் போட்டிங்கன்னா 2 பஸ் வந்து உங்களுக்கு காட்டும். 9:30க்கு வந்து ஒரு பஸ் காட்டும், அதுவும் டீலக்ஸ் பஸ்ஸு. 9:50க்கு நம்ம பஸ்ஸு காட்டும், ஏசி பஸ்ஸு. இப்போ நம்ம ராசிபுரம் டு ஆத்தூர் ரூட்டில் போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ ராசிபுரத்துக்கும் ஆத்தூர் நடுவில் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்குங்க, ஜருகுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தேங்க, ஜருகுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் அண்டு நயினார் மலை ஃபாரஸ்ட் இருக்குது. அதை ஒட்டியே தான் போக போகிறோம். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூட்டாக தான் இருக்குன்னு டிரைவர் அண்ணன் சொன்னார். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ராமகிரிப்பேட்டை 10:30.
இப்போ நம்ம நாமகிரிப்பேட்டை கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மேப்பில் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தாங்க. இந்த ரூட்டில் போயிட்டு அப்படியே இந்த ஆத்தூர் இந்த செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன சொல்கிறேன்னா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை ஒட்டி வரும் கொஞ்சம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் நைட்டில் பார்க்குறனால நமக்கு ரொம்ப வியூ தெரியாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஸோ இதுதாங்க பிரசித்தி பெற்ற மெட்டாலா ஆஞ்சநேயர் கோயில். செம்மையாக இருக்குல்ல. பஸ் நமக்கு லைட்டாக ஸ்லோ பண்ணுறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் ஏறிட்டு இருக்கோம். மெட்டாலா ரெண்டாவது மூணாவது கேட்டில் போட்டு எடுக்கிற காடு தாங்க ஃபுல்லாக. டே டைமில் வந்தால் நல்லா இருக்கும், அந்த வியூ நல்லா தெரியும். ஐம்பத்தெட்டு. இது எந்த ஏரியாண்ணே? முள்ளுக்குறிச்சி வழியாக கொல்லிமலை ரைட்டில் இருப்பான். 58 முள்ளுக்குறிச்சி. காய்ஸ் இதுதான் முள்ளுக்குறிச்சி. ரைட்டில் போனால் 56 கிலோமீட்டர் நமக்கு கொல்லிமலை வருங்க. முள்ளுக்குறிச்சி டைம் வந்து 10:30. நல்லா இருக்கும். மங்களாபுரம் 10:50. இப்போ நம்ம போகிற மங்களபுரம் ஏரியாவில் வந்து மரவள்ளி கிழங்கும் மஞ்சளும் ஃபேமஸ்னு நம்ம கண்டக்டர் சொன்னார். இப்போ நம்ம மங்களாபுரம் டு வாழப்பாடி ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம். ரெகுலராக வந்து ஆத்தூர் ரூட்டில் தான் போவாங்களாம். அங்கே ஏதோ பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால இப்போ நம்ம வாழப்பாடி போயிட்டு அதுக்கப்புறம் ஆத்தூர் போகிறோம். கைஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15 ஆகுதுங்க. இப்போ நம்ம வாழப்பாடிலேருந்து எடுத்து சென்னை பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஆத்தூர், அப்புறம் வேப்பூரில் தான் போவோம். வேப்பூரில் போய் எப்படி கட்டடிப்போம்? உளுந்தூர்பேட்டை விழுப்புரம். அதான் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் அப்படியே ஃபுல் ஹைவே தான் இருக்குது. இது வேணால் மருவத்தூர் வழியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போகும். சரி. வந்து சேலம் டு ஆத்தூர் பைபாஸில் புத்திரகோண்டம்பாளையம். புத்திரகோண்டம்பாளையத்தில் கோயில் மிகப்பெரிய 148 அடி.
கொடுத்துருக்காங்க நடப்பாதை. ஓகே. இப்போ நம்ம பார்க்குறதாங்க ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் 146 அடி உயரம் கொண்ட உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை இதுதாங்க. பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து வந்தால் கூட இங்கே இறங்கிக்கலாம். டிக்கெட் ஃபேர் பற்றி நான் சொல்லிடுறேங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் நான் புக் பண்ணேன். www.tnhcc.in அப்படி இல்லைனா ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து டிஎன்ஹெச்சிசி ஆஃபீஷியல் அந்த ஆப்பில் தான் நான் எப்போவுமே ஆப்பில் தாங்க புக் பண்ணுவேன். ஆண்ட்ராய்டு ஆப்பில் தான் புக் பண்ணுவேன். ஸோ புக்கிங் சார்ஜஸோடு சேர்த்து எனக்கு வந்து 615 ரூபா ஆச்சு. இதே நீங்கள் டேரெக்டாக கண்டக்டர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 575 ரூபா. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரன்னுங்க. அதாவது எந்த ஒரு பிரேக் எதுவும் கிடையாதுன்றாங்க. ஸோ நம்ம இடையில பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு அங்கே வந்து டீ குடிச்சிட்டு ரெஸ்ட்டும் போய்கிட்டா தான் உண்டு. இப்போ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். நான் மார்னிங் உங்களை கிளாம்பாக்கில் சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் நைட். லாஸ்ட்டாக போவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ 4 to 5 வந்துட்டாங்க. ஸோ ரன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த 78, 79 அதே ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தாங்க. க்ரூஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் தாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த முத்துமலை முருகன் கோவில் வியூ வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரூஸ் தான் சொன்னாங்க, அங்கே வந்து எடுங்க அப்படின்னாங்க. ஸோ இந்த இடத்துல க்ரூஸ்க்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். மெயினாக இந்த பஸ் வந்து யாருக்காக விட்டுருக்காங்கன்னா திருச்செங்கோடு, ராசிபுரம் இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்காக தான் இந்த பஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏசியுமே பார்த்தீங்கன்னா ஏசி ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்துச்சு. நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டேன். ஓவரால் இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஆண்டில் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது ட்ராவல் வித் ரவீந்திராஜ். டடா.